ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழக அரசு சார்பில் பெண்களுக்கு நிலம் வாங்குவதற்கு 5 லட்ச ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க. இந்த திட்டத்துக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழக அரசு சார்பில் மண்ணின் மகள் திட்டத்தை பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பெண்களாக இருந்து உங்களுக்கு விவசாயம் பண்ணுவதற்கு நீங்கள் லேண்டு வாங்கிக்கலாங்க. அதுக்கு 5 லட்ச ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க. யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஒன்லி SC/ST இருக்காங்க பாருங்க, அவங்க தாங்க அப்ளை பண்ண முடியும். திட்டத்தோட பெயர் மண்ணின் மகளுக்கான திட்டமாக கொண்டு வந்திருக்காங்க. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிர் நில உரிமையாளர்களாக உருவாக்கி அவருடைய சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றை உறுதி செய்யும் திட்டமாக கொண்டு வந்திருக்காங்க. மானியம் 50% மானியம், அதிகபட்சமாக 5 லட்சம். எது குறைவாக இருக்கோ அது உங்களுக்கு மானியமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. தகுதியை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த ஒரு ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணுங்க. உங்கள் பெயரில் சொந்தமாக விவசாய நிலம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நிபந்தனை என்ன அப்படின்னா, 2.5 ஏக்கர் நஞ்சை, 5 ஏக்கர் புஞ்சை நிலம் வாங்கலாம். அதிகபட்சமாக 2.5 ஏக்கர் நஞ்சை நிலமும் 5 ஏக்கர் புஞ்சை நிலமும் நீங்கள் வாங்கலாங்க. இதில் முத்திரைத்தாள் பதிவு கட்டணத்துக்கு முழு விலக்கு. நீங்கள் நிலம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதை பதிவு பண்ணும்போது முத்திரைத்தாள் அண்டு பதிவு கட்டணம் முழுமையாக உங்களுக்கு விலக்கு அளிக்கிறோம் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. அதேமாரி நீங்கள் வாங்குகிற நிலத்தை 10 வருஷத்துக்கு விற்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிபந்தனையும் வச்சுருக்காங்க. ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன் இதுதாங்க. நீங்கள் ஒரு SC/STயாக இருக்கீங்க, விவசாய பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா விவசாய நிலம் வாங்குவதற்கு 5 லட்ச ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க. ஸோ இன்னும் இதை பற்றி கைட்லைன்ஸ் நம்ம பார்க்கலாம். மண்ணின் மகள் திட்டம், இதை பெயரை மாற்றி அமைச்சிருக்காங்க. நன்னில மகளிர் திட்டத்தை மண்ணின் மகள் திட்டமாக பெயரை மாற்றி கொடுத்துருக்காங்க. வெப்சைட் இதாங்க, thoughtco.com. இந்த வெப்சைட்டில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, நன்னில மகளிர் நில உடைமை திட்டம்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் விவசாயம் செய்வதற்காக அந்த நிலத்தை வாங்குவதற்காக கொடுக்குறாங்க. ஸோ சேலியன் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. எலிஜிபிலிட்டி ஒன்லி பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அப்ளை பண்ண முடியும். அதுவும் SC/STக்கான பெண்கள் தான் அப்ளை பண்ண முடியும். 18 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுங்க. 3 லட்ச ரூபாய்க்குள்ள குடும்ப ஆண்டு வருமானம் இருக்கணும். த அப்ளிகேன் ஷுட் நாட் ஓன் எனி அக்ரிகல்ச்சர் லேண்ட். ஸோ அப்ளிகேன் பெயரில் சொந்தமாக எந்த விவசாய நிலமும் இருக்கக்கூடாது. அதேமாரி த ஆக்குபேஷன் ஆஃப் அப்ளிகேன் ஷுட் பி அக்ரிகல்ச்சர். உங்களுடைய நீங்கள் ஒரு விவசாயியாக இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளிகேன் அண்ட் தேர் ஃபேமிலி மெம்பர் ஷுட் நாட் ஹேவ் அவைல்டு எனி சப்சிடி சோஃபார். அதாவது அப்ளிகேண்டாக இருக்கட்டும், அவங்க குடும்ப உறுப்பினராக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி தாட்கோ மூலமாக எந்த ஒரு சப்சிடி ஸ்கீம்லையும் பெனிஃபிட் ஆகிருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. The applicant and the family member should not have sold transfer their land to other in last 5 years. அதாவது நீங்களாக இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலி மெம்பராக இருக்கட்டும், ஒரு லேண்டை கடைசி ஒரு 5 வருஷத்தில் நீங்கள் விற்றுருக்கவோ வாங்கியிருக்கவோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கக்கூடாது. கடந்த 5 வருஷத்தில் நீங்கள் எந்த லேண்டுமே விற்கவும் வாங்கியிருக்க கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ளிகேன் அண்ட் தர் ஃபேமிலி மெம்பர் ஷுட் நாட் ஹேவ் அவைல்டு எனி சப்சிடி சோப்பர். அதை ஆல்ரெடி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கண்டிஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேன் தெம்செல்ஃப் ஷுட் செலக்ட் த லேண்ட் டு பி பர்ச்சேசர். அதாவது நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டை போயிட்டு நீங்கள் தான் சூஸ் பண்ணி அந்த லேண்டை நீங்கள் தான் வாங்கணும். இதுக்கு அரசு பொறுப்பேற்காது. நீங்கள் தான் லேண்டை பார்க்கணும், நீங்கள் தான் யார்கிட்ட இருந்து வாங்குறீங்க அப்படின்றத நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கலாம். அரசு மானியம் மட்டும் கொடுப்பாங்க. த லேண்ட் ஹாவ் டு பி பர்ச்சேஸ்டு ஃப்ரம் த லேண்ட் ஓனர் who do not belong to SC/ST. நீங்கள் இப்போ லேண்டு வாங்க போகிறீங்க பாருங்க, அது SC/ST பிரிவினர் இருக்காங்க பாருங்க, அவங்க கிட்ட வாங்கக்கூடாது. அவங்கள தவிர்த்து மீதி இருக்க கம்யூனிட்டி கிட்ட தான் வாங்கணும். BC, MBC, DNC அந்த மாதிரி கம்யூனிட்டி கிட்ட தான் வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு கைட்லைன்ஸாக கொடுத்துருக்காங்க. த லேண்ட் பர்ச்சேஸ்டு ஷல் பி ரெஜிஸ்டர் ஒன்லி இன் த நேம் ஆஃப் த அப்ளிகேன். அந்த நிலத்தை அந்த பெண்கள் பெயர் யார் நிலம் வாங்குறாலோ அவங்க பெயரில் தான் அந்த நிலத்தை பதிவு பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதேமாரி நீங்கள் வாங்குற நிலம் அடுத்த 10 வருஷத்துக்குள்ளே நீங்கள் விற்கக்கூடாது. 10 வருஷம் கழிச்சு தான் நீங்கள் விற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் இந்த லேண்ட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் ஓப்பன் வெல் போகிறது, போர் எல்லாமே நீங்கள் வந்து போட்டுக்கலாங்க. அதுக்கும் உங்களுக்கு நபார்டு மூலமாக வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த கைடன்ஸ் இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். மானியம் வந்து 50% அல்லது 5 லட்ச ரூபாய் எது குறைவாக இருக்கோ அதை கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு 10 லட்சம் 15 லட்ச ரூபாய் ஒரு 30 லட்சம் கூட வச்சுக்கோங்க. 30 லட்ச ரூபாய் உள்ள ஒரு லேண்டை வாங்குறீங்க அப்படின்னா அதில் 5 லட்ச ரூபாய் அரசு கொடுத்துட்றாங்க. மீதி 25 லட்சம் மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். யார்கிட்ட இருந்து லேண்டு வாங்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். அவங்க எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருக்கக்கூடாது. பிசி எம்பிசி கேட்டகரி அந்த கேட்டகரியில் உள்ளவங்க கிட்ட தாங்க நீங்கள் வாங்கணும் அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த ஒரு ஸ்கீமில் எஸ்சி எஸ்டி பெண்கள் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணி வாங்க பாருங்கள். நல்ல ஒரு ஸ்கீம்னே வந்து சொல்லலாம். ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு அகைன் ஹோம் பேஜ் வந்துடுங்க. இல்லை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ளைன்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம்னு இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் போயிட்டு அப்ளை ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க இந்த திட்டத்துக்கு. இதுக்கு முன்னாடி நீங்கள் தாட்கோவில் லோன் வாங்கியிருக்கலான்னு கேட்டிருக்காங்க. வாங்கியிருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை நோ சைட் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க, நீங்கள் எஸ்சியா எஸ்டியா சைட் பண்ணிட்டு ஜெண்டர் கண்டிப்பாக ஃபீமேலாக தான் இருக்கணும். டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் வந்து செலெக்ஷன்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவங்க அப்படின்றத கொடுத்துட்டு ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா ஸ்கீம் பெனிஃபிட் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ 5 லட்ச ரூபாய் உங்களுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க. இதில் போயிட்டு செலக்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐடி ப்ரூஃப், ரெசிடென்ட்கான ப்ரூஃப், ஜாதி சர்டிஃபிகேட் இதை மூணுத்தையும் அப்லோட் பண்ணோம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை செக் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான மொபைல் நம்பர் என்னவோ அதை அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தா அப்ளை பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகுங்க. இல்லை ஃபஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, உங்கள் ஃபஸ்ட் நேம் என்ன, அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, லாஸ்ட் நேம் வந்து கொடுத்துட்டு ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, ஃபாதர் நேமை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கல்வி தகுதி, நீங்கள் என்ன கல்வி தகுதி முடிச்சிருக்கீங்க, ஸ்கூல் எஜுகேஷனா, டிப்ளமோவா, யூஜியா, பிஜியான்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கான கல்வி தகுதியை மென்ஷன் பண்ணிவிட்டு என்ன முடிச்சிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு மெயில் அட்ரஸ் இருக்குது அப்படின்னா கொடுத்துக்கோங்க, எல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுடைய கேஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் என்ன காஸ்ட்டை சார்ந்தவங்க அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிட்டு டேட் ஆஃப் பர்த், ஏஜ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் இருக்குது அப்படின்னா கொடுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து சேவ் ஆகிட்டு உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் வந்து ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் டோர் நம்பர் என்ன, அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் நேம் கேட்டிருக்காங்க, ஸ்ட்ரீட் நேம் என்ன, நெக்ஸ்ட்டு தாலுக் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் தாலுக் எது, அதுக்கப்புறம் வில்லேஜ் நேம் என்ன, லோக்கல் பாடி கேட்டிருக்காங்க, நீங்கள் ரூரலாக அர்பனா அப்படின்ற மாதிரி நீங்கள் சைட் பண்ணிட்டு ஸோ தாலுக்கு என்ன அகைன் நீங்கள் கொடுக்குற மாரி இருக்கும். கொடுத்ததுக்கப்புறம் வில்லேஜ் பஞ்சாயத்து கேட்டிருக்காங்க, வில்லேஜ் பஞ்சாயத்து எதுவோ, அதுக்கப்புறம் உங்களுடைய அசம்பிளி கான்ஸ்டியூஷன் எது, பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூஷன் எது அப்படின்றத நீங்கள் தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். மென்ஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபேமிலி இன்கம் பற்றி கேட்டிருக்காங்க, ஆக்குபேஷன் நீங்கள் என்னமான ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார்மர்னு கொடுத்துட்டு குடும்ப ஆண்டு வருமானம் எவ்வளோ வருதோ அதை நீங்கள் வந்து சைட் பண்ணுங்கள். சைட் பண்ணதுக்கப்புறம் ஐடி கார்டு நம்பர், இதில் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு நம்பரை கம்பல்சரி கொடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இபி பில் அதெல்லாம் ஆப்ஷன் தான், இருந்தால் கொடுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் ஆதார் நம்பர், உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் கம்பல்சரி கொடுத்தே ஆகணுங்க. அதுக்கப்புறம் லேண்டுக்கான டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. டீட்டெயில்ஸ் ஆஃப் லேண்ட் டு பி ஓனடு பை த அப்ளிகேன் அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க என்னமான லேண்டை வந்து ஓன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணிட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லேண்ட், நீங்கள் நஞ்ச நிலம் வாங்கியிருக்கீங்களா புஞ்ச நிலமா அப்படின்றத நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணிக்கோங்க, எந்த லேண்ட் அப்படின்ற மாரி. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டில் அந்த லேண்டு வாங்கியிருக்கீங்க, தாலுக் கேட்டிருக்காங்க, எந்த தாலுக்கில் வாங்கியிருக்கீங்க, அதோடைய வில்லேஜ் நேம் என்ன, நீங்கள் லேண்டு வாங்கியிருக்கீங்க பாருங்கள் அதோடைய சர்வே நம்பர் என்ன,
அதுக்கப்புறம் ஏரியா இன்டு சென்ட் எத்தனை சென்ட்டுக்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டு டீட்டெயில் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி அந்த ஏரியாவில் நீங்கள் எதெல்லாம் பண்ணலாம், ஸோ விவசாயம் பண்ணலாமா அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கைட்லைன் வேல்யூ பேர் ஏக்கர், அதாவது நீங்கள் ஒரு சர்வே நம்பர் இப்போ ஒரு நிலம் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு சர்வே நம்பர் இருக்கும். அந்த சர்வே நம்பருக்கு கைட்லைன் வேல்யூ கேட்டிருக்காங்க. மார்க்கெட் வேல்யூ ஆன்லைன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஏக்கருக்கு எவ்வளோ வருது அப்படின்றத நீங்கள் வந்து அதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ வருது அப்படின்ற மாரி. அது கைட்லைன் வேல்யூ பேர் ஏக்கர், அதுக்கப்புறம் மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ, சந்தை மதிப்பு எவ்வளோ அப்படின்றத நீங்கள் தோராயமாக கொடுத்துக்கோங்க. ஸோ முடிஞ்சது, இதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதுமானது. ஸோ முதல்ல அந்த லேண்டு யார் பேரில் இருக்குது, நஞ்சு நிலமா புஞ்சை நிலமா, எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த தாலுக்கில் உள்ள லேண்டு, எந்த கிராமத்தில் உள்ள லேண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த லேண்டோட சர்வே நம்பர் என்ன, எத்தனை சென்ட்டுக்கு வாங்க போகிறீங்க, அந்த லேண்டை வந்து என்னமான ஆக்டிவிட்டீஸுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு பயன்படுது டீட்டெயில்ஸ், ஸோ விவசாயத்துக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் அந்த சர்வே நம்பருக்கு கைட்லைன் வேல்யூ என்ன, மார்க்கெட் வேல்யூ என்ன அப்படின்றத வெப்சைட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கைட்லைன் வேல்யூ தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் வேல்யூ இப்போ கரண்ட்டாக என்ன மார்க்கெட்டுக்கு போகுது அப்படின்றத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கூட தோராயமாக வந்து கொடுத்துக்கோங்க. முடிஞ்சது. ஏன்னா நீங்கள் முன்கூட்டியே ஒரு லேண்டை பார்த்து வச்சுட்டு வாங்க போகிறன்ற ஸ்டேஜில் நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்கக்கூடாது, முன்கூட்டியே வாங்குற மாரி இருக்கும். லேண்டு செல்லரோட டீட்டெயில்ஸ், நீங்கள் யார்கிட்ட வந்து லேண்டு வாங்குறீங்களோ அவங்கள பற்றி, அவங்க நேம் என்ன, அவங்க ஸ்ட்ரீட் நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, அவங்க வில்லேஜ் நேம் என்ன, சர்வே நம்பர், அந்த லேண்டோட சர்வே நம்பர் என்ன, எந்த டிஸ்ட்ரிக்ட் பர்சன்ட்டுக்கிட்டேருந்து வாங்க போகிறீங்க, அந்த தாலுக்கு என்ன, அதெல்லாம் கேட்டிருக்காங்க. அவங்க பின்கோட்லாம் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ என்ட்ரு பண்ணிக்கோங்க. லேண்டோடைய செல்லர் டீட்டெயில்ஸ் பற்றி ஃபுல்லாக என்ட்ரு பண்ண போகிறீங்க. லேண்டோட காஸ்ட், ஸோ மொத்தமாக ஒரு லேண்டு வாங்க உங்களுக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை லட்ச ரூபா கொடுத்துருக்கேன் அப்படின்னா சப்சிடி அமௌண்ட் வந்து இவ்வளோ, அதுக்கப்புறம் லோன் அமௌண்ட் எவ்வளோ, பெனிஃபிஷியரி கான்ட்ரிபியூஷன், டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் எவ்வளோ அப்படின்ற மாதிரி இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சப்சிடி அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. பட் சப்சிடி நமக்கு 5 லட்சம் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதுக்கு மேலே வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து ஒரு 30 லட்ச ரூபா வாங்குறீங்க அப்படின்னா 5 லட்ச ரூபா கவர்மெண்ட் சப்சிடி போக மீதி 25 லட்ச ரூபா நீங்கள் லோன் போட்டுக்கலாம். நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு பேங்க் அக்கௌண்ட் நம்பர், நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, என்ன பிரான்ச்சில் வருது அப்படின்றத ஃபில் பண்ணிட்டு ஐஎஃப்எஸ்சி கோட், அக்கௌண்ட் நம்பர் என்ன அப்படின்றத நீங்கள் ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட், என்னமான டாக்குமெண்ட் நம்ம சப்மிட் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டி ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட், டிரைவிங் லைசன்ஸோ, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் சைட் பண்ணிட்டு சூஸ் ஃபைல் கொடுத்து அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. ரெசிடென்ட்கான ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க. ஃபேமிலி கார்டு, ரேஷன் கார்டை சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏஜ் ப்ரூஃப்க்கு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணும். ஸோ டிசி, மார்க்ஷீட் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், அக்ரிமெண்ட்டுக்கான காப்பி கேட்டிருக்காங்க. அதாவது அக்ரிமெண்ட் போட்டிருப்பீங்க லேண்ட் வாங்குறதுக்கு, அதாவது டாக்குமெண்ட் ஆஃப் லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், நேம் ஆஃப் த அப்ளிகேண்ட் ஃபேமிலி, லேண்டோடைய பட்டா சிட்டா அல்லது லேண்ட் அக்ரிமெண்ட், சில டாக்குமெண்ட் மூணுத்தில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வச்சு அப்லோட் பண்ணிக்கலாம். லேண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. அந்த லேண்டோட இன்ஃபர்மேஷன், அதாவது சர்டிஃபிகேட் ஆண்டு லேண்டு டெண்டர் விஓ கிட்டேருந்து வாங்குறதுக்கான ஒரு டாக்குமெண்ட், அல்லது அந்த எஃப்எம்பிக்கான காப்பி, அல்லது இசி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வச்சு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட்கான காப்பி கேட்டிருக்காங்க. முன்னாடி பார்த்தா அதே அக்ரிமெண்ட்கான காப்பியை நீங்கள் வச்சுட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேட்டிருக்காங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை செக் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் சேவ் ஆகிடும். சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடுங்க. இதுக்கப்புறம் உங்களுடைய தாட்கோ ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கான அப்ளிகேஷனை வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் லேண்டை வாங்குறதுக்கு சப்சிடி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. முடிஞ்சது. இதுதான் இன்ஃபர்மேஷன். ஸோ லேண்டு வாங்குறவங்க 5 லட்ச ரூபா மானியம் கொடுக்குறாங்க. அப்ளை பண்ணுங்கள். தகுதிகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்கள். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.